நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்ப பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய தன்மை, அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்கள் ராசியை சனி பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாருங்க. அது திடீர்னு ஒரு விஷயத்த வேக வேகமாக செய்யணும்னு நினைப்பீங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுருவீங்க, சோம்பேறித்தனப்பட்டுருவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக நிதானத்தோட தேவையான ஒரு வேகத்தோடு செஞ்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர், பிளாக் கலர், ரெட் கலர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்குவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கும்போது இந்த கலர்ஸும் நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. உங்கள் ராசிநாதன் குரு உச்சமாக இருக்கார், ஆனால் 8ல் மறைஞ்சிருக்காருங்க. அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக முடிவெடுத்து செய்யுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுத்து செய்கிறது சிறப்பு. ஓகே, எனக்கு பொருளாதாரம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு, செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. செவ்வாயோட அமைப்பு சூப்பராக இருக்குங்க. ராசி அதிபதி 8ல் வேற மறைஞ்சு இருந்துட்டு உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ திடீர் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு நிலம் நீண்ட நாளை விற்காத ஒரு நிலம் விற்று அதன் மூலயமா ஒரு வருமானங்க, இல்லை தங்கத்தை சேல்ஸ் பண்ணி அதன் மூலயமா ஒரு வருமானம், இந்த மாதிரி ஒரு திடீர் வருமானங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே சூப்பராக இருக்குது வருமானத்தை பொறுத்த வரைக்கும். சரி, குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. கொஞ்சம் குடும்பத்தில் வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் வேகமாக பேசிடுவீங்க, அதனால் சில மனக்கசப்புகள், மனசங்கடங்கள் வரலாம். ஆனால் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக கையாண்டுங்க அப்படின்னா மனசு குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ உங்களுக்கு முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க. முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது கண்மூடித்தனமான ஒரு முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருவாருங்க. குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு. அதனால் அது சில சிக்கல்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. கொஞ்சம் எந்த விஷயத்துக்கு நம்ம தைரியமாக இருக்கணும், எந்த விஷயத்துக்கு முன்னோக்கி போகணும், எந்த விஷயத்த பின்னோக்கி வந்துடணும், செய்யாமல் அந்த காரியத்தை நிறுத்திக்கணும், அந்த மாதிரி ஒரு தெளிவாக பிளான் பண்ணி ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகுங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கான்ட்ராக்ட் மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சரி, எங்களுக்கு வீடு, வண்டி, வாகன, மனைகள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கா அப்படின்னா தாராளமாக நல்லா இருக்குங்க. குருவோட பார்வைப்படுது. அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகி அவர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களோட ராசியவே பார்க்குறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறது ரொம்பவே சிறப்பு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியனோட பார்வை 4ஆம் இடத்துல படுறதுனால கவர்மெண்ட்டுக்காக, கான்ட்ராக்டுக்காக ஒரு வாகனம் வாங்கி கொடுத்து அதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. வண்டி, வாகனங்கள், சொத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தன்னோட வீடு, அதாவது காம்ப்ளெக்ஸை கவர்மெண்ட் பேங்க்குக்கு இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புகள், அதன் மூலியமாக வருமானம் அப்படிங்கிறதும் நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து எங்கள் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, குழந்தைகளுக்கு பாக்கியம் எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஆட்சியாகி உட்கார்ந்துருக்காரு. கட்டாயம் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாதம் நீங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுங்க, கம்பல்சரி குழந்தை இருக்கும். அதே மாதிரி ஆண் குழந்தை இருக்குங்க, எனக்கு பெண் குழந்தைகள் இந்த கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகத்தில். அப்படி இருக்கிற இந்த
தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ பெண் குழந்தைகள் வந்து உருவாங்கிறதுக்கான நேரம் இருக்குது, தாராளமாக வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு குழந்தை உங்கள் பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறது, உள்ள உங்கள் பெண் குழந்தைகள் வந்து ஒரு மியூசிக் கற்றுக்கிறது, ஒரு டான்ஸ் கற்றுக்கிறது, புதுசாக ஸ்கில்ஸ் கற்றுக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்களுமே இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கிறது, ஒரு புதிய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அதுக்குண்டான ஒரு கோர்சஸ் போகிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்குங்க. காதல் எப்படி கை கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் அதிபதி 11ஆம் இடம், கட்டாயம் காதல் கை கூடும். உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களோட காதலுக்கு திருமணத்துக்கு ஒத்துக்குவாங்க, காதல் திருமணம் கை கூடும். ஓகே, அடுத்தது எனக்கு உத்தியோகம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ஸ்தானாதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி. அப்போ உத்தியோகத்திலையும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. இதனால் வரைக்கும் சனி தனது 3ஆம் பார்வையாக உங்கள் உத்தியோக ஸ்தானத்தை பார்த்தாரு. உத்தியோகத்தில் தடைகள், சிக்கல்கள், உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களாம் கூட உங்களை விட முன்னோக்கி போயிட்டாங்க, ஆனால் எனக்கு இன்னும் எதுவும் நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் 6ஆம் அதிபதி 11ஆம் இடம் லாபஸ்தானம், கட்டாயம் உங்களுக்கு ப்ரமோஷன், உங்களுக்கு தேவையான இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ரொம்ப கம்மியான ஒரு சம்பளத்தில் இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கடன் கிடைக்கும், 6ஆம் அதிபதி 11, கடன் கிடைக்கும். அந்த கடன் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபம், நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காருங்க, ஆட்சி உச்சமாக இருக்காரு. இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. அதுவும் எப்படி உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன உத்தியோகத்தில் இருக்கீங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது ரிலேட்டடான குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க, இல்லை பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் லைஃப் பார்ட்னராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. ஆனால் உங்கள் மனைவியோட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாதத்தோட முற்பகுதியில் நீங்கள் எதுவும் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. அந்த விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா தேவையில்லாமல் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, அடுத்து எனக்கு உடல் ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தம், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணுங்க. ஏன்னா ராசியும் சிவாசனி பார்க்குறாரு, 8ஆம் இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து வர போகிறாரு மாதத்தோட பிற்பகுதியில். அப்போ மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 10-15 நாள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் போகும்போது இருங்க. வண்டி வாகனத்தை ஃபுல்லாக நல்லா செக் பண்ணிக்கோங்க, நம்ம நீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணி வண்டியை பக்காவாக வச்சுக்கோங்க, நிதானமாக போங்க. நாயெல்லாம் குறுக்க வரும்போது கரெக்டாக பிரேக் போட்டு கரெக்டாக நிறுத்தி சேஃபாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆயுதங்களை கையாளும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கும், என் அப்பா வந்து எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாரா, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாங்க 9ஆம் அதிபதி ஆட்சிங்க. அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும், அப்பாவோட தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ஒரு தடை வந்துட்டே இருக்கும். அந்த தடையை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு கேது பகவானை கேது பகவான் வழிபாடு பண்ணுறது சிறப்புங்க. அதாவது கேது பகவானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொள்ளு தானம் பண்ணுறது சிறப்பு. ப்ளஸ் தினமும் விநாயகர் அகவல் படிங்க, விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல தந்தை மூலியமாக பணவரவு இல்லை வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் சூப்பராக கிடைக்கும். சரி, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம் அதிபதி ஆட்சிங்க. தொழில் சூப்பராக இருக்கும், தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, தொழிலுக்காக ஒரு நிலம் விற்று அதுலேருந்து செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் நல்லா இருக்குங்க. தொழில் பக்காவாக இருக்கும், தாராளமாக நீங்கள் தொழிலில் சூப்பராக லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இப்போ லாபஸ்தானாதிபதியும் ஆட்சிங்க. அப்போ தொழில் மூலமா நல்ல வருமானம், பெண்கள் சம்மந்தப்பட்டு ஆடை ஆபரணங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு, ஆடம்பர பொருட்கள் பண்ணுறவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல லாபம், பணவரவு வரத்துக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. சரி, விரயம் எப்படி இருக்கும்? பணவரவு சூப்பர்னு சொல்லியாச்சு. அதை விட குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நிறைய பண விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. அது சுபகாரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. திட்டம் போட்டு செலவு பண்ணுங்க, சேமிச்சு வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ இந்த மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பெண்களை பொறுத்த வரைக்குங்க சூப்பருங்க. அவங்களோட
வழிபாடை அதாவது தனுசு ராசிக்கார பெண்கள் வந்து காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அதை வந்து கட்டாயம் நிறைவேறும். ஸோ பெண்களுக்கு வந்து நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரி, இந்த மாதம் இன்னும் நம்ம வந்து சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. எல்லோ கலர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை தவறாமல் பண்ணிக்கோங்க. குருமார்களோட வழிபாடு, அதாவது ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணிக்கிறதும் உங்களுக்கு மனசில் நல்ல தெளிவையும் இந்த மாதத்தை உங்களுக்கு சூப்பராக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம வந்து ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.